ஐயா வந்துட்டு தன்னை அழுத்த திருத்தமாக நிறுவனம் நடுவில் வந்துட்டு அன்புமணிக்கிட்ட கொடுத்துருந்தாரு. அது எதிர்பார்த்த வெற்றியை தரல. அதனால அவர்கிட்ட எல்லா முடிவும் தான் தான் எடுக்குவேன், நான் தான், என்னது தான் கட்சி. சாதியமாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. தமிழ்நாட்டில் சாதி அரசியல் தோற்று போகவும் சமூகத்தையும் அரசியலையும் அவங்க பிரித்து பார்க்கறது இல்லை. நீங்க வந்து 10.5 கொடுக்க வரேன் சொன்னீங்க, ஏன் கொடுக்கல? ஆரம்பத்துல கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் மனம் மாறிட்டீங்க அப்படின்னு ரொம்ப திமுகவை கிரிட்டிசைஸ் பண்றாருல, இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? அதான் சொன்ன வன்னிய பெருமக்களுடைய அரசியல் புரிதலை வந்துட்டு ஐயா புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ஒரு புரியலை. அடுக்குமொழியில வசனம் பேசுனா, சினிமா டயலாக் பேசுனா அவங்க பின்னாடி போறீங்க அப்படின்ற இதை சொல்றாரு. அதெல்லாம் சும்மா பேச்சு. இல்ல, இங்க விட்டு போயிட்டீங்க, மற்ற கட்சிக்கு போயிட்டீங்கன்றாரு. நீங்க எடுத்த முடிவு தப்பு. நீங்க பிஜேபியோட போனாங்கன்னா உடனே உங்க கூடயே வர்றதுக்குன்னு அவங்க ஆட்டு மந்தையா? அது முன்னாடி கூட்டணியை தீர்மானிக்க போறது சொல்லிட்டாரு. நீ கிடையாது, நீ எல்லாம் நீ எதுவும் பண்ண வேணாம், வேற குடிப்பறே சொல்றது, நீ எல்லாம் பண்ண வேணாம். அது ஒண்ணு. கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் நிர்ணயிக்கிறது தான் கட்சி. அல்லது திமுக அதிமுக இல்லாத வேற அணி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல இருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகி போச்சு. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த சித்திரை முழு நிலவு மாநாடு நேற்று பாமக சார்பாக நடத்தப்பட்டுச்சு. இனமே எழு உரிமை பெறு அப்படின்ற முழக்கத்தோடு அவங்க வந்து பேசினாங்க. அதில் மாநாட்டில் பேசின விஷயங்கள் எல்லாம் நான் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பத்திரிகை அனுபவத்தில் ராமதாஸ் அப்படின்ற ஒரு தலைவர், பாமகவோட நிறுவனர், அவரை பற்றின உங்களுடைய மதிப்பீடு என்ன சார்? அவரை பற்றி மதிப்பீடு செய்யறது அப்படின்றது வந்துட்டு ஒரு உயர்ந்த மதிப்பீடு தான். ஒரு 100 மார்க் ஒரு தலைவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னோம்னா திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு 60% தமிழ்நாட்டு அரசியலில் அவர் கொடுக்கணும். அது மட்டுமே இல்லாத இந்த தமிழ்நாடு, தமிழ் மண், தமிழர் உரிமை அப்படின்ற எல்லா இடத்துலையுமே ராமதாஸ் ரொம்ப நிறைவான பங்களிப்பு வந்துட்டு கொடுத்துருக்கிறார். அவர் குறிப்பாக அந்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு, அந்த போராட்டம், இதில் அந்த வன்னிய பெருமக்களுடைய அரசியல் எழுச்சி, இதிலெல்லாம் வந்துட்டு அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம வன்னிய பெருமக்கள் அப்படின்னு வரும்போது ஓபிசி, இப்போ அவங்க இருக்கிறது வந்துட்டு அதர் பேக்கட் கம்யூனிட்டிஸ், இதில் பிற்படுத்தப்பட்டோம். அப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த போராட்டம், அதனால் பெற்ற அந்த இடஒதுக்கீடு, அதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ஒரு போராட்ட சக்தியாகவே ராமதாஸ் ஐயா இருந்தார். மறுக்கவே முடியாது. அது வன்னியர் பெருமக்களுக்கான சமூக நீதியாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டோட உரிமையாக இருக்கட்டும், அது ஒன்று. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து எமர்ஜ் ஆகி ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் வந்ததுக்கு பிறகு டெல்லி அரசியலில் பங்கேற்ற தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டுடைய நலன்களை தான் காப்பாற்றிருக்கு. 2 பேர் ரயில்வே அமைச்சராக இருந்தாங்க. முதல்ல வந்துட்டு ஏகே மூர்த்தி இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா திரு வேலு இருந்தார். 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு நிறைய பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு அகல ரயில் பாதை வந்திருக்குது அப்படின்னோம்னா அதுக்கு காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி, மறுக்கவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மினிஸ்ட்ரியிலே அவங்க இருந்தாங்க. இப்போ இவரும் ஹெல்த் மினிஸ்டராக இருந்திருக்காரு. இவர் யார், அன்புமணி ராமதாஸ் வந்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பல்வேறுபட்ட நலன்கள்லாம் அவங்களுடைய இதில் கிடைச்சிருக்குது. பொதுவாக இந்த கட்சியினால ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்குது. என்ன அந்த ராமதாஸ் ஐயாவுடைய அப்புறம் ஏன் 60ன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னோம்னா, நடுவில் கொஞ்சம் நாள் வந்துட்டு அவர் திரு ராமதாஸ் ஐயாவோட ஒரு திரு திருமாவளவனோடு சேர்ந்து அவர் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இணக்கமான ஒரு அரசியலை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டு சமூக அரசியல் தளத்தில் வந்துட்டு அது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. பொதுவாக தலித்துக்கும் வன்னியருக்கும் எதிரும் புதிரும் அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு அப்படியே அதை மாற்றி அமைச்சு, திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா வன்னிய பெருமக்களுடைய அந்த மஞ்சா கொடியை ஏற்றிருக்கார் பல இடங்கள். இவர் விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி இவர் பல இடங்களில் எதிர்க்கிறார். நிறைய அம்பேத்கர் சிலையெல்லாம் திறந்து வச்சிருக்காரு. அவருக்கு வந்துட்டு இவர் தமிழ் குடிதாங்கின்ற ஒரு பேரை வச்சார். இப்படி எல்லாம் இவங்க எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. ஈழ பிரச்சனைக்காக வந்துட்டு அங்கே பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிற போது சென்னைக்கு அந்தாண்ட திரு திருமாவளவன் நடத்தும் போது அதுக்கு முதல்ல வந்துட்டு ஆதரவு தந்து அதையே அரசியலாக்கும்னு சொல்லி முன் வந்தவர் ஐயா ராமதாஸ். இப்படி தனது தொலைக்காட்சி, மக்கள் தொலைக்காட்சியை கொண்டாந்துட்டு இன்னொரு பத்திரிகையை ஒன்று கொண்டாந்தார். 2துலேயும் பார்த்தீங்கன்னா தூய தமிழ் வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளுக்கு இணையான தமிழ் வார்த்தைகள், ஆட்டோவுக்கு தானின்றதெல்லாம் அவர் கொண்டாந்தது தான். இன்றைக்கி பல தொலைக்காட்சி வாதங்களில் பங்கேற்கிற எல்லாருமே வந்துட்டு
ஐயா இருங்க நான் பேசணுன்னு நீங்கள் பேசுங்க அப்படின்றதா இருக்கட்டும், அண்ணன் ஐயா சகோதரரே அப்படிலாம் பேசுறதுலாம் இருக்கட்டும், சகோதரி அப்படின்னு பேசுறதுலாம் இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு மக்கள் தொலைக்காட்சியில் தான் பிறந்தது. அதே மாதிரி என்னை போன்றவர்களெல்லாம் ஈழ பிரச்சனையில ஒரு போராளியாக இருந்த நம்ம ஊடக ரீதியாக அந்த அளவுக்கு வெளியில் வந்தது காரணம் மக்கள் தொலைக்காட்சின்னு சொல்லலாம். ஆனால் அதையும் விட ஐயா ராமதாஸ் தான். ஸோ தமிழ்நாடு அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு நபர் தான். சிக்னிஃபிகண்ட், குறிப்பிடத்தக்க அவரும் திருமாவளவன் ஒரு குறிப்பிடத்தக்க. அவரோட மைனஸ் என்னன்னா, திருமாவளவனை விட்டு அவங்க விலகி அவர் வந்துட்டு இதில் பிற்படுத்தப்பட்டவர் ஒன்றிணைக்கிறேன் அப்படின்னு சொன்னது போல அது வந்துட்டு ஒரு சாதியமாக போயிட்டுது. அது மறுபடியும் எதையெல்லாம் இவர் பண்ணாரோ அந்த வேலையெல்லாம் அடிச்சிருச்சு. இல்லாட்டி ஒரு 80% அவரை ஒரு பெரிய தலைவராக வந்துட்டு நம்ம கொள்ள முடியும். அப்படியேப்பட்ட ஒரு ஆள் தான். சார் இப்போ பாமகவும் விசிகாவும் இப்போ தமிழ்நாட்டு களத்தில் ஒன்றிணையவே முடியாது. அது களமே அப்படி மாறிடுச்சா? அவங்க தான் மாத்தினாரு, இவர் தான் மாத்தினாரு அப்படின்னு எதிரும் புதிருமா போயிட்டு நிற்கிற மாதிரி. அதனால என்ன பெனிஃபிட் இருந்துச்சு? அந்த கூட்டணி இன்னைக்கு தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று அரசியலோடு கொடுத்துருக்கலாம். அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு அது வந்துச்சு. ஏன்னா 2 பேரும் சமூகங்கள், சாதாரணமானது இல்லை. அது ஐயா வந்துட்டு மற்ற சமூகங்களையும் இணைக்கிறதுல வந்துட்டு பெருமுயற்சி எடுத்தார். அது போயிடுச்சு. அது போயிட்டதுனால இதுக்கப்புறம் சேருவாங்க. ஆனால் முன்னாடி இருந்த மாதிரி அந்த ஒரு ஒட்டுதல் இருக்காது. சார் இதில் நேற்று பேசுகிறப்ப மாநாட்டில் பேசுகிறப்ப ஒரு குறிப்பிட்டு பேசின விஷயம் வந்து சமூக நீதி போராட்டமாகட்டும், இடஒதுக்கீடு போராட்டமாகட்டும், நிறைய திட்டங்கள் வந்து நான் கொண்டு வந்தேன். ஆனால் வந்து எதுக்கு என்னோட பேரே தெரியல அப்படின்றாரு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிறப்பையும் நாகப்பன் படையாட்சியிலிருந்து, ஆணைமுத்துலேருந்து இது மாதிரி நிறையா ஆட்கள் வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் இந்திய அளவிலே வந்து பெருசாக பேசப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கான பெரிய வெளிச்சமே கிடைக்கல. அதற்கான காரணம் இந்த ரத்தத்தில் பிறந்தது தான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. உண்மையுமே களம் அப்படி தான் இருக்கா? ஏன் அவங்க அப்படி சொல்கிறது ரொம்ப மிகைப்படுத்துகிறாங்களா அதை? இல்லை, இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு நீங்கள் அரசியலை வந்துட்டு சமூக நீதி அரசியல் அப்படின்றத வந்துட்டு சாதியமாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. இதை நான் ஐயா வந்துட்டு பீக் அரசியல் இருக்கும்போதே கூட நான் அதை சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் சாதி அரசியல் தோற்று போகும், தோக்கும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தையும் அரசியலையும் அவங்க பிரித்து பார்க்கறது இல்லை. சமூகத்தில் எப்படி ஒரு இணக்கப்பாடு இருக்கும் அதே மாதிரியான ஒரு அரசியல் பார்வை தான் அவங்களுக்கு இருக்கு. நீ நல்ல சேவை செஞ்சியா, வந்தியா, வா நம்ம அரசியல் கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களை தோற்கடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களை அந்நியப்படுத்திருச்சு அப்படின்னோம்னா உங்களுடைய தோல்வியை தவிர்க்கவும் முடியாது. ராமதாஸ் ஐயா பண்ணது தான். இந்த வன்னி ரோட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆண்டாண்டு காலமாக ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன், ரொம்ப உண்மையான விடயம் அது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு வந்துட்டு பெருமளவிற்கு உறுதுணையாக இருந்தது வன்னிய பெருமக்களுடைய ஓட்டு, வன்னியர் பெல்ட். இது பலரும் இது பண்ணலை. அந்த அளவுக்கு அந்த தூக்கி கொடுத்தாருன்னு தான் உங்களுக்காக நாங்கள் ஓட்டு போட்டு எங்களுடைய கட்சி என்னென்னலாம் ராமதாஸ் ஐயா கேட்டார். அந்த கேள்விலாம் ரொம்ப நியாயமானது. ஆனால் அவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு கொண்டாந்துட்டு அது எல்லாரையும் நீங்கள் இணைச்சிக்கிட்டு நீங்கள் போய் அதுவும் திருமாவளவனெல்லாம் இணைச்சிக்கிட்டு நீங்கள் பண்ண அந்த அரசியல் எல்லாம் கடைசியில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? தாழ்த்தப்பட்டவருக்கு எதிராக பிற்படுத்தப்பட்டவர் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதி அரசியல் கொண்டு போனீங்க. அது இவங்க காதலிக்கிறாங்க, அது இதெல்லாம் நாடக காதல், அதில் நாடக காதல் அப்படிலாம் சொல்லிட்டு இன்னைக்கு பிஜேபி பண்ணுற லவ் ஜிஹாத் மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க. அது உங்களுடைய சமூகத்தையும் அடிச்சிருச்சு, உங்களுடைய அரசியலையும் அடிச்சிருச்சு. நீங்க சமூக நீதிக்கான போராளி அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் உடைச்சு. இப்போ நேற்று பேசுறப்ப ஜி.கே. மணி சொல்றாரு 2016 முதல்வர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸை நம்ம முன்னிறுத்தி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணோம். அது வந்து நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்கல அப்படின்னாலும் மக்கள் நம்மளை திரும்பி பார்த்தாங்க. 2016 போயிருச்சு, 2026 வந்துருச்சு. ஆட்சி அதிகாரத்துல நம்ம வந்து பங்கு வகிக்கணும்னு பேசுறாரு. இது அதீத நம்பிக்கையா இல்ல? அது வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வகிக்கிறது அப்படின்றது என்னன்னா 2 விஷயம். நீங்க எப்படிப்பட்ட கூட்டணியை போடுறீங்க அப்படின்றது, தேர்தல் முடிவு எப்படி வருதுன்றதை பொறுத்து. இப்ப டெல்லி ஆட்சி அதிகாரத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு பங்கேற்றீங்க இல்லையா 1998 இருந்துட்டு, ஏன் இதுல மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் முடியாதா? அது அவுட்கம் தான் சொல்லும், தேர்தல் முடிவு தான் சொல்லும். இப்ப ஏதாவது ஒரு கட்சி வந்துட்டு அறுதி பெரும்பான்மையோட வருதுனோம்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லை அப்படின்னோம்னா வரலாம். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இப்ப பாமகவோட கூட்டணி கணக்கு என்ன சார்? பாமகவை பொறுத்த வரைக்கும் இப்போ நேற்று நடந்த அந்த மாநாடு அப்படின்றது வந்துட்டு இப்போ அந்த பெரிய ஒரு பொதுக்கூட்டம் பேரணி அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவனுடைய பிரதான நோக்கம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஐயா வந்துட்டு தன்னை அழுத்த திருத்தமா நிறுவனம். நடுவில் வந்துட்டு அன்புமணி கிட்ட கொடுத்துருந்தாரு. ஆமா, அது எதிர்பார்த்த வெற்றியை தரல. இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு நல்ல இடத்த அது கொடுக்கல, போச்சு, எல்லாம் போயிடுச்சு.
ஸோ இதுக்கு மேலே அன்புமணி வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு. ரெண்டாவது வந்துட்டு இந்த பிஜேபியோட அலையன்ஸ் போய் அவங்களுடைய மைனர் பார்ட்னர் ஆனதை வந்துட்டு ஐயா ஒத்துக்கிறல. ஏன்னா தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சிகள் அப்படின்னோம்னா விடுதலை சிறுத்தைகளும் பாமக. பாட்டாளி மக்கள் கட்சியும் தான். அப்படியேப்பட்ட கட்சிகள் அவங்க போயிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா இடங்களையும் டெபாசிட்டுக்கு வாங்கக்கூடிய ஒரு கட்சியை கீழே இவங்க போனது அப்படின்றது ஐயா விரும்பலை. அது கடைசி நேரத்தில் ஏற்பட்ட முடிவு 24 மக்களவை தேர்தலில். அதனால அவர் என்ன, எல்லா முடிவும் தான் எடுக்குவேன், நான் தான், என்னது தான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனரே நான் தான் தலைவர்னு சொல்லிட்டு ஒரு உறுதியா இது பண்றதுக்கான மூவ் தான் நேற்று நடந்த அந்த மாமல்லபுரம் விழா. அதனால அதான் அது முன்னாடி இந்த தடவை மாமல்லபுரம் கூட்டணியை தீர்மானிக்க போறது நீ கிடையாது. ம். நீலாம் நீ எதுவும் பண்ண வேணாம், வேற குடிப்பற சொல்றது, நீ எல்லாம் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது. அது ஒண்ணு. கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் நிர்ணயிக்கிறது தான் கட்சி. நான் சொல்றதுக்கு எல்லாம் தூக்கி கடல்ல போட்டுருவேன். தூக்கி கடல்ல போட்டுருவேன், வங்க பெருங்கடல்ல போட்டுருவேன் அப்படிலாம் சொல்றாரு அவரு. போட்டுருவேன், இருக்கவே முடியாது, நீ பொசிஷன்ல இருக்க முடியாது. 4 போன் வச்சுக்கிட்டா நீ வந்துட்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணா போதுமா? ஆமா, அது வேணா அதுல ஒதுக்கிக்கோ. இந்த கட்சிக்கான ஆட்களை வந்துட்டு நான் கொண்டு வந்துடுறேன். ரெண்டாவது அவருக்கு ஒரு சேலஞ்ச் என்னன்னா, ஒரு தலைமுறை அரசியல் அவர் சக்சஸ்ஃபுல்லா கொண்டாந்துட்டாரு, அடுத்த தலைமுறைக்குள்ள அந்த சக்சஸை கொண்டு போக முடியல. ஸோ அப்போ அதற்கான அந்த இளைஞர்களை வந்துட்டு வண்டி இளைஞர் மக்களை வந்துட்டு கொண்டு வந்துட்டு இந்த அரசியலை பலப்படுத்தணும்னு அவர் நினைக்கிறாரு. அவங்க அப்படியே போயிட்டாங்க, அப்படியே ட்ரிஃப்ட் ஆயிட்டாங்க, கட்சியை விட்டு அப்படி தள்ளி போயிட்டாங்க, ஐடியாலஜி விட்டு தள்ளி போயிட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது உண்மைதான், எல்லா கட்சிகளுக்கும் அந்த சேலஞ்ச் உண்டு. ஆனால் திமுக அது ஒரு மாதிரி ஷேப் பண்ணி கொண்டாந்துருச்சு. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதில் தோத்து போச்சு. அன்புமணியால் அதெல்லாம் செய்ய முடியல. அன்புமணி ஒரு மேம்போக்கான ஒரு அரசியல்வாதியாக தான் இருந்தார் அவர். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவரானதுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடு ராமதாஸ் அவர்களுக்கு திருப்தி அளிக்கலன்றது பல சந்தர்ப்பங்கள்ல அவரே வெளிப்படுத்தினாரு. ஆமா ஆமா, மேடையில எல்லாம் கூட பேசினாரு. இப்ப நேத்து அந்த சித்திரை பெருவிழா மாநாட்டிலையும் அதை தான் சொல்றாரா? மென்ஷனே பண்ணலையே, அன்புமணி மென்ஷனே பண்ணல. அப்படி பண்ண மறைமுகமா அதை எச்சரிக்கிறாரு. ஆமா, கிடையாதுன்றாரு. இது என்னோட கட்சி விட்டு ஒரு போது நீங்க என்ன புறந்தள்ளிட்டு அரசியலை பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு அவர் போயிட்டார். அதான் வந்துட்டு அன்னைக்கே அந்த இதான் பண்ணாரு. அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடியே கூட அவர் பண்ணது அதுதான். ஸோ இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னம்னா அது சுத்தமாக சொல்லிட்டார், நான் தான் தீர்மானிப்பேன், நான் நிர்ணயிக்கிறது தான் கட்சி, நான் தான் தீர்மானிக்கிறது தான் கூட்டணி அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஸோ அதனால அன்புமணிக்கு அந்த விதமான இடமும் கிடையாது. நம்ம அப்பயே யானை சின்னத்துல 4 சீட்டுகள் ஜெயிச்சோம், அதுக்கப்புறம் இப்ப 5 தான் ஜெயிக்கிறோம், நம்மளுக்கே கேவலமா இல்லையா அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்த. எத்தனை நாள் இப்படியே இருப்பீங்க, நம்ம முக்கிய சக்தியா மாறணும், 50 தொகுதிகள் நம்மள கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. 2026ல பாமக தனித்து போட்டி அல்லது திமுக அதிமுக இல்லாத வேற அணி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல இருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அவனுக்கு ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஓகே, அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டில் 2 பிரதான கட்சி இருக்குது. இந்த 2 பிரதான கட்சியோட எதோட கூட்டணி வச்சாலும் பரவாயில்ல, பாஜகவோட கூட்டணி வைக்கிறது அப்படின்றது அவருக்கு ஏற்புடையது இல்லை. ஏன்னா இவருடைய சமூக நீதி அதுக்கு நேர் எதிர். இவர் சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க நேர் எதிர். எங்க தமிழ்நாட்டு நலன், அவங்க வளர்ச்சின்ற பேர்ல தமிழ்நாட்டுடைய நலனை அடிக்கிறது. இவரு நீங்க பாத்தீங்கன்னா கடலூர் சிதம்பரத்துல இருந்துட்டு தருமபுரி கிருஷ்ணகிரி வரைக்கும் அப்படியே அக்ராஸ் தமிழ்நாட்டை நீங்க போட்டீங்க அப்படின்னோம்னா ஒரு பெரும் சக்தி பாட்டாளி மக்கள் கட்சி. அதில் முக்கியமாக கருத வேண்டியது, திமுகவோட அதிமுகவோட இவங்க கூட்டணி போட்டாங்கன்னா ஒரு 4-5 மக்களவை தொகுதி கிடைச்சிரும். அதுதான் நம்ம எடுத்துட்டு வந்தாரு அவர். சட்டப்பேரவையில் 18 எம்எல்ஏ வரைக்கும் இருந்தாங்க, நம்ம தான் நிர்ணயிச்சோம். அதெல்லாம் உண்மைதான். 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தது காரணமே வன்னியர் தான். நானே எழுதுன அப்போ காட்டுறேன், வடக்கே வன்னியர் தெற்கே தேவர் ஜெயலலிதாவினுடைய தேர்தல் ஃபார்முலா அப்படின்னு எழுதினேன். ஆனால் நான் வேலை செஞ்சதுனோ கலைஞர் ஜெயிக்கிறதுக்கு தான். இவரை எப்படியாச்சும் இந்த கூட்டணி கொண்டாந்துட்டோம்னா திமுக தான் ஆட்சியில் மறுபடியும் வரும் அப்படின்ட்டு. ஆனால் அழகாக ஜெயலலிதா மடக்கி எடுத்துகிட்டு போய் இவருக்கு 23 சீட்டு கொடுத்தாங்க, 18 சீட்டு ஜெயிச்சாரு. எந்தெந்த இடத்துலலாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சுதோ அதெல்லாம் ஜெயலலிதா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பக்கத்து தொகுதியிலலாம் பாஜக இது பாமக நிற்குது. அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சீட்டை பற்றியும் கவலைப்படலையா, ஜெயிக்க முடியாதா அப்படின்ற ஒரு ராமதாஸ். அது மாதிரி தான். அதுக்கப்புறம் மக்களவை தொகுதி தேர்தல் வரும்போது மறுபடியும் என்ன பண்ணாரு, திமுக எடுத்துச்சு 9 தொகுதி கொடுத்தாரு அறிஞர். தமிழ்நாட்டு அரசியல்ல எவ்வளவு பெரிய இடம் பாருங்க, 39 தொகுதியில 9 தொகுதி கொடுக்கக்கூடிய அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலிமையான சக்தியா இருந்தது வந்துட்டு மறுக்கவே முடியாது. அப்படி இருந்த ஒரு கட்சி இங்க எங்க இருக்குது? அதுல காரணம் என்ன? கூட்டணி நகர்வுகள் தான் ஒண்ணு. ஐயா பண்ண இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, மன்னிய பெருமக்கள் வந்துட்டு என்னைக்கு இருந்தாலும்
அரசியல் வயப்படுத்தினார். ஒரு இடத்துலையும் போட்டு இவங்க ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு எதிரில் ஒரு 300-400 சேரை போட்டு எல்லாரும் உட்காருங்கன்னு வச்சுக்கிட்டு நிதானமாக அவருடைய அரசியலை முன் வச்சார். அப்படியே இப்படிதான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிது, நாம் என்ன செஞ்சோம், அப்போ என்ன ஆச்சு, இப்போ என்ன நடக்குது, அப்போ நம்ம சும்மாவே இருக்கணுமா, இப்படி பேசி 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 அரசியல் வயப்படுத்திட்டார். அப்போ அந்த அரசியல் ஒரு சரியான முடிவு எடுக்கலைன்னா அவங்களே ஒரு ஓட்டு போட மாட்டாங்க. அப்படியான ஒரு நிலை வந்துச்சு. எனக்கு தெரியும் போன தடவை வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களாம் தொண்டர்கள்லாம் நாம் தமிழர் ஓட்டு போட்டாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டாது. காரணம் என்னன்னா அது புறோ தமிழ். அது நீங்க என்னதான் ஜாதி கீதின்னு கொண்டு போனாலும் சரி, புறோ தமிழ். ஒரு தான் ராமதாஸ் ஐயா வந்துட்டு தமிழ்நாட்டை 3ஆ பிரிச்ச பிஜேபியினுடைய ஐடியாலஜி பத்தி பேசினாரு. அதை பத்தி நான் ஒரு கருத்து சொன்னேன். அவர் கட்சியை சார்ந்தவங்களே வந்துட்டு எனக்கு தான் ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த இடத்துல ஐயா பண்றது தப்புனாங்க. அப்ப பாருங்க, அரசியல் வயப்படுத்தி இருக்கிறார் அவர். அப்போ அந்த முடிவு இவங்க சரியா எடுக்கலைன்னா இவருடைய கட்சி கூட இவரோட நிற்காது. இது அன்புமணி உணரல. இது ஐயாவுக்கு நல்லா தெரியும். நான் தான் சொல்ல வரேன்னா, ஐயா வந்துட்டு அவருடைய வன்னிய பெருமக்களினுடைய மனசுல வந்துட்டு இவரை நீக்கவே முடியாதுங்க. நீக்கவே முடியாது. இவருக்கு ஓட்டு போட்டாங்க போடல, அதெல்லாம் இவர் எடுக்கிற முடிவை பொறுத்து. இவர் டப்புக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. அதெல்லாம் எல்லாம் ஒத்துட்டு போவாங்க. சரியா முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க அதிமுக, இல்லை திமுக, பாமக, இதுதான் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப இந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் திமுக ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல்லா இருக்காங்க சார். பட் பேச்சு அடிபட்டுச்சு. பாமக அந்த பக்கம் பேசுறாங்க, ட்ரை பண்றாங்க அப்படின்றது. பட் திமுக அது திட்டவட்டமா மறுத்துட்டாரு முதலமைச்சர். ஒருபோது வந்துட்டு ஸ்டாலின் வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளோட அவங்க ரொம்ப உளவியல் ரீதியா ரொம்ப ஒட்டுதல் இருக்கு. ஜெல் ஆயிட்டாங்கன்றாங்கல்ல கேடர்ஸ்ல. ஆமா, கேடர் லெவல்ல அவங்களுக்கு நீ 6 சீட்டு கொடுக்குறியோ 8 சீட்டு கொடுக்குறியோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க அவ்வளவு பேர் வந்துட்டு திமுக உடைப்பான், கடினமா உடைப்பான், வித்தியாசம் பக்கமும் உடைப்பான். அதான் அந்த ஒரு பெரிய அசட்டு. அதை வந்துட்டு இவர் விட்டு தர தயாரா இல்லை. ரெண்டாவது, ஸ்டாலினுக்கும் திருமாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மூணாவது, ஒரு அகில இந்திய கூட்டணியில வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே வந்துட்டு ராமதாஸ் வரமாட்டாரு. அதனால தான் அவர் விட்டு தராத இவரை பிடிச்சிக்கிறாரு. அப்ப இவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அதிமுக தான். இப்போ அதிமுக பேசி அவர் ஒரு முடிவுக்கு வந்துருவாரு. விஜய் அப்படின்ற ஆப்ஷன் யோசிக்க மாட்டாரா சார் ராமதாஸ் அவர்கள்? அதாவது அவர் வெற்றியை மட்டும் தான் பார்ப்பாரு. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ஆழமான வெற்றியை பார்ப்பாரு. விஜய் அவர் பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வட தமிழ்நாட்டு கட்சி அப்படின்னு தான் வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அப்படி ஒரு வட தமிழ்நாட்டு கட்சியா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த கட்சியோட அங்க இதே வட தமிழ்நாட்டில் வந்துட்டு விஜயனுடைய ரசிகர்களும் வந்துட்டு பெருமளவுக்கு இருக்காங்க. இதோட நாம் தமிழரும் சேர்ந்துருச்சு அப்படின்னோம்னா அப்ப ராமதாஸ் அந்த ஆப்ஷனை சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பேச்சுவார்த்தை எல்லாம் கூட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில சாணக்கியர்கள்லாம் சொல்றாங்க, கேட்டிருப்பீங்க. அதுவும் ஏற்படலாம். ஓகே சார், நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுறப்ப திமுக ரொம்பவே அட்டாக் பண்றாரு. நீங்க 10.5 கொடுக்க வரேன் சொன்னீங்க, ஏன் கொடுக்கல, ஆரம்பத்துல கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் மனம் மாறிட்டீங்க அப்படின்னு ரொம்ப திமுகவை கிரிட்டிசைஸ் பண்றாருல. இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? அதான் சொன்ன வன்னிய பெருமக்களினுடைய அரசியல் புரிதலை வந்துட்டு ஐயா புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ஒரு புரியல. 10.5 ஒதுக்கீட்டுக்காக இதை கொடுத்தது யாரு, அரசு இதில் வெளியிட்டது யாரு, ஆட்சி வந்துட்ட உடனே அவங்க அரசு இதில் வெளியிட்டாங்க, ரைட்டுங்களா? இவர் ஒன்றும் தடுக்கிற தயாரா இல்லை. தனது இதுக்கு ஆதரவாக தான் அவரு போனார், கோர்ட்டுக்கு போனார். கோர்ட்டில் அடிபட்டுச்சு உச்ச நீதிமன்றத்தில். ஏன்னா நீங்கள் கொடுத்தது வந்துட்டு டேட்டா அப்சல்யூட் டேட்டா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. புதுசாக ஒரு டேட்டாவை கொண்டு வாங்க அப்படின்ட்டு அதுக்கு சர்வே பண்ணணும். சர்வே எடுக்க தயாராக இல்லை யார், ஸ்டாலின் தயாராக இல்லை. அது வந்துட்டு இவங்க தான் பண்ணணும். ஜாதி வாரி கணக்கெடுப்பு இந்திய ஒன்றிய அரசு தான் பண்ணணும், மக்கள் தொகை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாங்க. இவ்வளோ தானே ஒழிய திமுக வந்துட்டு அப்படி ஒன்றும் வன்னியர்களுக்கு துரோகம் பண்ணதா இவர் சொன்னார்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, அவர் பிஜேபியினுடைய அந்த ப்ரோ பிஜேபி சாயை வந்துட்டு அவர் காட்டுறாரு. யாரு, அன்புமணி ராமதாஸ் காட்டுறாரு. அது அந்த தொண்டர்கள் மத்தியில் எடுபடாது, மக்கள் மத்தியில் எடுபடாது. நான் இவ்வளவு கட்சிக்காக இவ்வளவு உழைக்கிறோம், இந்த சமூகத்துக்காக இவ்வளவு பண்றோம், ஆனா எங்களை நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க, அடுக்குமொழியில வசனம் பேசுனா, சினிமா டயலாக் பேசுனா அவங்க பின்னாடி போறீங்க அப்படின்ற இதை சொல்றாரு. அதெல்லாம் சும்மா பேச்சு. என்ன அடுக்குமொழி பேச்சு வந்துட்டு ஐயா அடுக்குமொழியை பேசினாரு, ராமதாஸ் அடுக்குமொழியை பேசினாரு. இல்ல இங்க விட்டு போயிட்டீங்க, மற்ற கட்சிக்கு போயிட்டீங்கன்றாரு. இல்ல அதெல்லாம் நீங்க எடுத்த முடிவு தப்பு. நீங்க பிஜேபியோட போனாங்கன்னா உடனே உங்க கூடயே வர்றதுக்குன்னா அவங்க ஆட்டு மந்தையா? வன்னிய பெருமக்கள் படிக்கலையா? அவங்க சிந்திக்க மாட்டாங்களா?
அரசியல் வயப்படுத்துற ஐயா ராமதாஸ். அப்புறம் நீங்க வந்துட்டு தப்பா முடிவு எடுத்துட்டு அவங்க ஓட்டு போடலையே கூட வரலையே என்னன்னு அர்த்தம்? நீங்க எடுத்த முடிவு தப்பு இல்ல. அப்புறம் ராமதாஸ் என்ன சொல்றாரு? முடிவு தப்புன்னு தானே சொல்றாரு பொதுக்குழுல. ஆமா ஆமா. நீ எடுத்த முடிவு தப்பு, ம். போயிருக்க கூடாது ம். சொன்னாரா இல்லையா? அப்போ அவரு ம். முன்னாள் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க வந்துட்டு அதிமுகவோட தான் போவாங்கன்னு. Correct. மறுநாள் காத்தால 6 மணிக்கு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு கையெழுத்து போடுறதுன்னா அது எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க? இப்போ ஒரு கட்சியினுடைய ஒரு முடிவை வந்துட்டு ஒட்டியே ராமதாஸ் ஐயாவோட பயணம் இருக்கும் எப்போதுமே. கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வருவாரு இந்த அளவுல. அதனால தான் அவ்வளவு பெரிய தோல்வி. ஸோ அன்புமணியினுடைய அசஸ்மெண்ட் எப்போதுமே தப்பு, அதுல இதுவும் ரொம்ப தப்பு. சார் 2026 பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் தான் லீட் பண்ணி யாரோட அலைன்ஸ் அப்படின்றத முடிவு பண்ண போறாரு. ஆமா, இப்போ ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் போறாங்க அப்படின்னா அது எப்படி சார் உங்களுக்கு கை கொடுக்குமா? தாராளமா. அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு தேவை என்ன? இங்க இருக்கிற ஓட்டு பாமகனுடைய ஓட்டு, ஏடிஎம்கே ஓட்டு ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னோம்னா இப்போ 5 இடத்துல நிக்கிறோம். குறைஞ்சது ஒரு 10-15 இடத்துல நம்ம ஜெயிச்சிடணும். ஜெயிச்சிட்டோம்னா நாளைக்கு அமைச்சர் ஒரு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைதுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 3-4 மந்திரி, அதை வச்சு மக்களுக்கு நல்லது செய்யணும். அப்படிதாங்க ராமதாஸ் யோசிப்பாரு. ஓகே. ரயில்வே மினிஸ்டரா இருந்த ஏகே மூர்த்தி உத்தரப்பிரதேசத்துல ஃபேமஸ் தெரியுங்களா உங்களுக்கு? அங்க ஒரு ஸ்டாம்பேட் வந்துச்சு. போனாரு, இப்போ அப்படின்னு அடிச்சிட்டாரு. வர்றதுக்கு ஒரு வழி, போறதுக்கு ஒரு வழி அப்படிலாம் போட்டு பேரிகேட் எல்லாம் போட்டு ஒரே நாள் அடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாரு. இங்க மாம்பழத்துல ரிசர்வேஷன் கவுண்டர்ல ஸ்டாண்டர்டு சார்ட்டர்டு பேங்க்குடைய கார்டு போட்டு தான் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் போச்சு. உடனே ஹீரோ மாதிரி அந்த இடத்துல வந்து தொப்புடு குதிச்சாரு. அது எப்படி? பணம் தராங்க மக்கள், கார்டில் தராங்கன்னா எல்லாத்தையும் தானே அக்செப்ட் பண்ணோம். நீங்க என்ன இதை மட்டும் அக்செப்ட் பண்றீங்கன்னு? அது எப்படி? நம்ம தான் டீல் போட்டிருக்கோமான்லாம் கேட்டு உடைச்சு அன்னைக்கே அது பட்டு போயிட்டார். யாரு? ஏகே மூர்த்தி. அப்படியேப்பட்ட ஆள் அவர். இப்படியெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எது டிரைவு? அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வேலு, அதுக்கப்புறம் டாக்டர் ராமதாஸ் ஒருத்தர் இருந்தார், அவரு பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஜெயிச்சு. இதெல்லாம் நான் சாதாரண விஷயமா? அதெல்லாம் சாதித்த கட்சிங்க அது தமிழ்நாட்டுக்காக. நான்லாம் மறக்க மாட்டேன். ஈழத்தமிழர் பிரச்சனை இல்லை, பேன் பண்ண ஈழத்துல பேன் பண்ண ஒரே டிவி மக்கள் தொலைக்காட்சி தான், தெரியுமா? ஓகே. அப்படியாப்பட்ட ஆள் ராமதாஸ். நான் அதான் சொல்ல வரேன், ஐயாவுடைய இது வந்துட்டு ஒரு தலைவரா இருந்துட்டு பண்ணையாரா சரிச்சாரு. தப்பு. பண்ணையார் பாலிடிக்ஸை என்னைக்கோ தமிழ்நாடு நிராகரிச்சிருச்சு. அதுதான் ஐயா பண்ண வேண்டிய ஒரு